10ஆம் வகுப்பு தமிழ் ஆண்டுத் தேர்வு 2024-25க்கான மாதிரி வினாத்தாள் வடிவமைப்பு இயல் 1 முதல் 9 வரை. தமிழ் வினாத்தாளில் 1லேருந்து 45 வரைக்கும் நமக்கு மொத்த வினாக்கள் கேட்பாங்க. இதில் 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள். இது இலக்கணத்தில் 5 வினா, உரைநடையில் 5 வினா, செய்யுளில் 5 வினா கேட்பாங்க. 1லேருந்து 11 வரைக்கும் வினா கேட்டு 4 விடை கொடுத்து அதில் சரியான விடையை நம்ம எழுதணும். 12, 13, 14, 15க்கு செய்யுளில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல்லேருந்து 4 வினாக்கள் கேட்பாங்க. 15 வினாக்களுக்கும் நம்ம விடை எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பெண், மொத்தம் 15 மதிப்பெண் கிடைக்கும். பகுதி 2ல் 2 பிரிவு இருக்குது. முதல் பிரிவில் 16, 17, 18, 19, 20, 21 6 வினாக்கள் கேட்பாங்க. இல்லை இந்த 16, 17, 18, 19, 20ல் விடைக்கேற்ற வினா எழுதுக அப்படின்னு ஒரு எளிமையான வினாவும், அப்புறம் உரைநடை பகுதியிலிருந்து ஒரு 3 வினாவும், செய்யுளிலேருந்து ஒரு 2 வினாவும் கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது நம்ம 3 எழுதணும். 21வது வினா கட்டாய வினா. திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. திருக்குறளில் தொடங்குகிற முதல் சொல்லையோ அல்லது முடிஞ்ச கடைசி சொல்லையோ கொடுத்து அந்த வினாவுக்கான விடையை நம்ம கட்டாயமாக எழுதணும். ஆக மொத்தத்தில் இந்த பகுதியில் 4 வினாவிற்கு நாம் விடை எழுதணும். 6 வினாவில் 4க்கு எழுதணும்னா 8 மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து பிரிவு 2ல் 7 வினாக்கள் கேட்பாங்க. மொழியை ஆள்வோம், கலைச்சொல் அறிவோம், நிறுத்தற்குறி, இலக்கண குருவினா. ஆகவே இந்த மொழி ஆள்வோம் பகுதியில் என்னென்ன நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்களோ அந்த பயிற்சியிலேருந்து வினாக்கள் நமக்கு கேட்பாங்க. கலைச்சொல் அறிக, தமிழ் எண்ணுரு, இவ்வாறு பல வினாக்கள் கேட்கப்படும். இதில் நம்ம 5 வினாக்கள் எழுதணும். 2 10 மார்க்கு இந்த பிரிவில் கிடைக்கும். இந்த பகுதியில் மொத்தம் 18 மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். அடுத்த பகுதி பகுதி 3ல் 3 பிரிவு இருக்குது. பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3. இல்லை ஒவ்வொரு பிரிவிலும் 2 வினாக்கு நாம் பதில் எழுதணும். 29, 30, 31 இது உரைநடை பகுதியிலேருந்து நமக்கு வினாக்கள் கேட்பாங்க. இதில் பத்தி வினா விடை அப்படின்னு ஒரு எளிய வினா ஒன்று வரும். ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து 3 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. அந்த 3 வினாவுக்கான விடை அந்த பத்தியில் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனா போதும். மீதி 2ல் 1 எழுதணும். இந்த பகுதியில் 2 வினா எழுதுனா போதும். 2 6 மார்க்கு. அடுத்து பிரிவு 2ல் 32, 33, 34ல் செய்யுள் பகுதியிலிருந்து நமக்கு வினாக்கள் கேட்பாங்க. இதில் 34வது வினா கட்டாய வினா, மனப்பாட பாடல். ஏதாவது 2 மனப்பாட பாடலை கொடுத்து 2ல் 1 எழுத சொல்லுவாங்க. மீதி 32, 33 செய்யுள் சிறுவினால் ஏதாவது 1 எழுதுனா போதும். இந்த பகுதியில் நமக்கு, இந்த பிரிவில் நமக்கு 6 மதிப்பெண் கிடைக்கும். 3வது பிரிவு 35, 36, 37 இல்லை இலக்கண சிறுவினா, அலகிட்டு வாய்ப்பாடு, அணி இலக்கண வினா இந்த பகுதியில் கேட்பாங்க. இல்லை ஏதாவது 2 எழுதுனா போதும். 2 6 மார்க். ஆகவே இந்த பகுதியில் மொத்தம் 18 மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். 5 மதிப்பெண் வினாக்கள். இதில் 38வது செய்யுள் நெடுவினா. செய்யுள் பகுதியிலிருந்து நமக்கு 2 நெடுவினாக்கள் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது 1 எழுதுனா நம்ம போதும். இதற்கு நமக்கு 5 மதிப்பெண் கிடைக்கும். இதில் குறிப்பு சட்டகம் போட்டு சிறப்பாக எழுதுனா நன்றாக இருக்கும். 39வது வினா விண்ணப்பம். வசதி வேண்டி விண்ணப்பம். குடிநீர் வசதி, மின்சார வசதி, சாலை வசதி, பேருந்து வசதி, பள்ளி வசதி, கழிவறை வசதி போன்ற வசதி வேண்டி விண்ணப்பங்கள் கேட்கலாம். அல்லது உணவு தரமற்றதாகவும் விலை அதிகமாக இருந்தது குறித்து புகார் கடிதம் நம்ம எழுதியிருக்கோம். அந்த புகார் கடிதத்தை கூட இந்த பகுதியில் கேட்பாங்க. அல்லது உறவினருக்கு கடிதம், நண்பனுக்கு கடிதம்,
முதல் பரிசு பெற்ற நண்பனை பாராட்டி கடிதம் எழுதுறது. அடுத்ததாக மாமாவுக்கு கடிதம், அப்பாவுக்கு கடிதம், தாத்தாவுக்கு கடிதம், பாட்டிக்கு கடிதம், இவ்வாறு கடிதம் ஒன்று கேட்பாங்க. இதில் நம்ம இரண்டில் ஏதாவது ஒன்று எழுதினால் போதும். இதில் நமக்கு 5 கிடைக்கும். அடுத்தது 40வது வினா, படம் உணர்த்தும் கருத்து. ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அந்த படத்துலேருந்து 5 தொடர் எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா படத்தை பார்த்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு கவிதை எழுதணும். இதற்கு 5 மதிப்பெண். அடுத்து 41வது படிவம் நிரப்புதல். நமக்கு 4 படிவம் இருக்குது. நூலக உறுப்பினர் சேர்க்கை படிவம், மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை படிவம், தன் விவர படிவம் அப்படின்னு. இது 4ல் ஏதாவது ஒன்று அவங்க கேட்பாங்க. அவங்களே அதற்கான விவரங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விவரத்தை நாம் படிவத்தில் பூர்த்தி செய்யணும். விவரம் கொடுக்கல அப்படின்னா நாமளாகவே நம்முடைய விவரத்தை பதிவு பண்ணலாம். ஆனால் தேர்வு நேரத்தில் நம்முடைய பெயர் எழுதக்கூடாது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக 42 நிற்க அதற்கு தக. இப்போ 9 இயல்லையும் நிற்க அதற்கு தக ஒவ்வொரு இயல் பின்னாடியும் இருக்குது. அதிலிருந்து ஒரு வினா இதில் கேட்பாங்க. அல்லது ஆங்கிலத்தில் ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தியை மொழிபெயர்த்து எழுதுங்க அப்படிம்பாங்க. ஆங்கிலத்தில் இருக்கிற பத்தியை மொழிபெயர்த்து எழுதும்போது நம்ம அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்து எழுதணும். இந்த பகுதியில் நம்ம 39, 40, 41, 42 எளிய வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் அடிப்படை மாணவர்கள் கூட, அதாவது மெல்ல கற்கும் மாணவர்கள் கூட இந்த பகுதியில் நம்ம 20 மதிப்பெண் பெற முடியும். அடுத்ததாக 8 மதிப்பெண் வினாக்கள். பகுதி 5 நெடுவினா. இதில் 43வது உரைநடை நெடுவினா. உரைநடை நெடுவினா இப்போ நம்முடைய உரைநடை பாடத்திலிருந்து 1வது பாடம் தமிழ் சொல்வளம் குறித்து எழுதுறது. இப்போ புதிதாக ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க, கலைஞர் பாடம், போராட்ட கலைஞர். அந்த வினாவை இந்த ஆண்டு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜெயகாந்தன் அந்த படத்திலிருந்து வினா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இந்த உரைநடை நெடுவினாவை நாம் படித்து அதுக்கு குறிப்பு சட்டகம் போட்டு எழுதணும். அல்லது இதே பகுதியில் செய்யுள் நயம் பாராட்டல் வினா, அதாவது பாநயம் பாராட்டல். ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, அந்த பாட்டுக்கு நாம் பாடல் தலைப்பு, திரண்ட கருத்து, பொருள் நயம், மோனை நயம், எதுகை நயம், இயைபு நயம், சொல் நயம், சுவை நயம், சந்த நயம், அணி நயம், ஆசிரியர் பெயர், இப்படி ஏதாவது 8 தலைப்பில் நம்ம இந்த செய்யுள் நயம் பாராட்டல் எழுதுனா நமக்கு இந்த பகுதியில் 8 மதிப்பெண் எளிமையாக கிடைக்கும். அடுத்தது 44வது துணைப்பாட கட்டுரை. இதுவே நமக்கு 3வது இயலில் கோபாலபுரத்து மக்கள், 9வது இயலில் ஒருவர் இருக்கிறான், இப்படி புதிய நம்பிக்கை, பாய்ச்சல், இப்படி துணைப்பாட கட்டுரையை நாம் படித்து வைத்து அதற்கு குறிப்பு சட்டகம் போட்டு எழுதினால் அதற்கு 8 மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். அடுத்து 45 பொதுக்கட்டுரை. சாலை பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அறிவியலால் நன்மையா தீமையா என்ற தலைப்புகளை, இந்த மாதிரி பல தலைப்புகளை நமக்கு இந்த பொதுக்கட்டுரை 2 கொடுத்துருப்பாங்க. 2ல் ஏதாவது நம்ம 1 எழுதினோம்னா அதுக்கு 8 மதிப்பெண் கிடைக்கும். இந்த பகுதியில் 24 மதிப்பெண். இதுவே நம்முடைய வினாத்தாளில் மொத்தம் 51 வினாக்கள் இருக்கும். அதில் நம்ம 38 வினாக்களுக்கு விடையளித்தால் போதும். ஆனால் நம்ம வினாத்தாளில் 1லேருந்து 45 தான் இருக்கும். அல்லது வினாக்கள் எல்லாம் சேர்ந்து 51 வினாவாக இருக்கும். இதில் 38 வினாக்கு நம்ம பதில் எழுதணும். அதனால் நமக்கு 100 மதிப்பெண் கிடைக்கும். இவ்வாண்டு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி.